Wangari Maathai Nobel Prize Acceptance Speech, and welcome to நோபல் பிரைஸ். டிசம்பர் 10th 2004ல் வான்காரி மாத்தாய்க்கு நோபல் பீஸ் லாரைட் ப்ரைஸ் கிடைக்குது. இந்த ப்ரைஸை அவங்களுக்கு யார் ப்ரெசன்ட் பண்ணுறாருன்னா ப்ரொஃபஸர் ஓல் டோன்போல்ட் மோவர்ஸ்ன்றவர் தான் ப்ரெசன்ட் பண்ணுறாரு. மாத்தாய் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப்ரிக்கன் உமன் டு ரிசீவ் திஸ் ப்ரைஸ். அந்த ப்ரைஸை வாங்கினோடனே அதே மேடையில் அவங்க ஒரு லெக்சர் கொடுக்குறாங்க. அந்த ஸ்பீச்சோடைய ஓப்பனிங்கில் அவங்க அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களுடைய கமிட்டி மெம்பர்ஸ், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு சில நபர்கள் எல்லாருக்காகவும் இந்த ப்ரைஸை நான் வாங்கிக்கிறேன், இந்த ப்ரைஸை அவங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பீஸ் லாரைட்ன்ற இந்த நோபல் ப்ரைஸை வாங்கின ஆஃப்ரிக்கன்ஸ் யாரெல்லாம்டா நெல்சன் மண்டேலா, F.W.D. கிளார்க், ஆர்க் பிஷப் டெஸ்மவுண்ட் டுட்டு, ஆல்பர்ட் லுத்தல், அன்வர் எல் சாடட், கோஃபி அன்னா. இந்த மாதிரி நபர்கள் இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் நானும் சேர்ந்ததை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன்ற மாதிரி மாத்தாய் சொல்கிறாங்க. இந்த ப்ரைஸ் மூலமாக நார்வேஜியன் நோபல் கமிட்டி உலகத்துக்கு முன்னாடி ஒரு கிரிட்டிக்கல் இஷ்யூவை வச்சுருக்காங்க. அது என்ன கிரிட்டிக்கல் இஷ்யூண்டா, உலகத்தில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸி, பீஸ், இது எல்லாத்தையும் எது லிங்க் பண்ணுதுண்டா என்விரான்மெண்ட் தான் லிங்க் பண்ணுது. இதை இந்த கமிட்டி விஷன் பண்ணியிருக்கு. அதை நினச்சி நான் பெருமிதம் படுறேன். இது ஒரு சஸ்டெயினான டெவலப்மெண்ட். இதைத்தான் நான் இந்த 30 வருஷமாக பண்ணிக்கிருந்தேன். இதுக்கான இன்ஸ்பிரேஷன் எனக்கு எங்கேருந்து கிடச்சிச்சுன்னா என்னுடைய குழந்தை பருவத்திலேருந்து தான் கிடச்சிச்சு. நான் கென்யாவில் இருக்கக்கூடிய ரூரல் நேச்சரை அப்சர்வ் பண்ணேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு கமர்ஷியல் பிளான்டிங் கொண்டு வந்தாங்க. அதனால அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பயோடைவர்சிட்டி பாதிக்கப்பட்டுச்சு. வாட்டர் கன்சர்வேஷன் பாதிக்கப்பட்டுச்சு. அந்த டயத்தில் 1977ல் நான் த கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே இருக்கக்கூடிய ரூரல் உமன்ஸ் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்களுடைய டெய்லி தேவைகள் பாதிக்கப்படுது. அவங்களுடைய டெய்லி தேவைகள் பார்த்தீங்கன்னா ஃபயர்வுட், கிளீன் ட்ரிங்கிங் வாட்டர், பேலன்ஸ்டு டயட், ஷெல்டர், இன்கம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாதிக்கப்படுறதா சொன்னாங்க. ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் பிரைமரி கேர் டேக்கராக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்விரான்மெண்டல் டேமேஜ்னால அவங்களுடைய தினசரி வாழ்க்கை பாதிக்கப்படுறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கிடைச்ச பேசிக் நீட்ஸ் இப்போ எதுவுமே கிடைக்கல. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்னால தான். என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்குன்னா கமர்ஷியல் ஃபார்மிங் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் வளர்க்கக்கூடிய ஃபுட் கிராப்ஸ் எல்லாமே நின்று போச்சு. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ட்ரேடு என்ன பண்ணுதுன்னா ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மர்ஸ் அவங்களுடைய ப்ரைஸ் எல்லாத்தையும் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இதனால் என்விரான்மெண்டல் டெஸ்ட்ராய் ஆகுது. அவங்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுது. இதனால் ஃபியூச்சர் ஜென்ரேஷனும் ஒரு கேள்விக்குறியாக மாறி இருந்துச்சு. இந்த விஷயத்தை மாற்றுறதுக்கு நாங்கள் சூஸ் பண்ண விஷயம் என்னதுன்னா நிறைய மரங்களை நடலான்ற மாதிரி முடிவு பண்ணோம். அது மூலமா எங்களுக்கு எங்களுடைய தினசரி வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் நாங்க நினைச்சோம். அதை தொடர்ந்து நாங்க என்ன பண்ணோம்னா 30 மில்லியன் மரங்கள் நட்டோம். அது மூலமா எங்களுக்கு ஃபியூவல், ஃபுட், ஷெல்டர், இன்கம் இதெல்லாம் கிடைச்சிச்சு. அது மூலமா அந்த இன்கம் மூலமா எங்களுடைய குழந்தைகளோட எஜுகேஷனை எங்களால் கொடுக்க முடிஞ்சிச்சு. எங்களுடைய ஹவுஸ் ஹோல்ட் நீட்ஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா எங்களால் எம்ப்ளாய்மெண்ட்டும் கொடுக்க முடிஞ்சிச்சு. அங்கே இருக்கக்கூடிய சாயிலும் இம்ப்ரூவ் ஆச்சு. இந்த ஒர்க்கை நாங்கள் கண்டினியூ பண்ணிக்கிருக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆரம்ப கட்டத்தில் எல்லாமே எங்களுக்கு ஈஸியாக அமையல. என்ன காரணம்னா எங்கள் மக்கள் ரொம்ப புவராக இருந்தாங்க. அவங்கக்கிட்ட ப்ராப்பரான பணம் கிடையாது. இந்த ஸ்கில்லை செய்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட நாலேஜ் கிடையாது. அவங்க எல்லாம் என்ன பிலீவ் பண்ணாங்கன்னா இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வெளியில இருந்து தான் வரும்ன்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிருந்தாங்க.
இருந்தாங்க. அதை தவிர பெண்களும் வந்து ஒரு விஷயத்த வந்து புரியவே இல்லை அவங்களுக்கு. என்விரான்மெண்டல் பாதிப்புனால தான் அவங்க எல்லாரும் வந்து பாவர்ட்டிக்குள்ள தள்ளப்பட்டிருக்காங்க, அவங்களோட எக்கானமி வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்ற விஷயம் பெண்களுக்கும் வந்து புரியாம தான் வந்து இருந்துச்சு. இதை அசிஸ்ட் பண்றதுக்காக நாங்க வந்து என்ன பண்ணோம்னா சிட்டிசன் எஜுகேஷன் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அது மூலமா மக்கள் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய ப்ராப்ளத்தை வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதோடைய விளைவுகளையும் வந்து புரிஞ்சுக்கிற ஆரம்பிச்சாங்க, அதுக்கான சொல்யூஷனையும் அவங்களே வந்து தேட ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, ஹியூமனோடைய ஆக்டிவிட்டீஸ்னாலையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் வந்து மாறுன்ற விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அது என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ்னா ஃபர்ஸ்ட் வந்து டீஃபாரஸ்டேஷன், கிளைமேட்டிக் இன்ஸ்டெபிலிட்டி, கண்டாமினேஷன் இன் சாயில் அண்ட் வாட்டர், இந்த மாதிரி விஷயங்கள்னால கூட வந்து நம்ம பாவர்ட்டிக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கோன்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய பார்ட்டிசிபேஷனை வந்து கொடுத்தாங்க. அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனையும் வந்து நாம தான் வந்து கண்டுபிடிக்கணும்ன்ற விஷயத்தையும் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ ட்ரீ பிளான்டேஷன் ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் வந்து காட்டினோம். அதுக்கப்புறமா தான் வந்து மக்களுக்கு வந்து டெமோக்ரஸி, பீஸ்ன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்ல ஆரம்பித்தோம். ஸோ அவங்க வந்து என்விரான்மெண்ட் வந்து மாறணும்னா கட்டாயம் வந்து டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ் வந்து ரொம்ப முக்கியன்ற விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கென்யாவில் டெமோக்ராட்டிக் ஸ்ட்ரகிளில் வந்து மரம்ன்ற விஷயம் வந்து ஒரு சிம்பிளாகவே வந்து மாற ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட் மூலமாக ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆக ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய பயம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களுடைய டெமோக்ராட்டிக் ரைட்ஸுக்காக போராட ஆரம்பித்தாங்க. மரம்ன்ற விஷயம் வந்து சிம்பிள் ஆஃப் பீஸாகவே வந்து மாறிடுச்சு. அதை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு நாடு முழுக்க வந்து நிறைய மரங்கள் வந்து நட ஆரம்பித்தோம். அதோட சேர்த்து பீஸ்ன்ற கல்ச்சரை வந்து ப்ரொமோட் செய்யவும் ஆரம்பித்தோம். கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட் அதோட சேர்த்து மற்ற சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் உடைய தன்னம்பிக்கை, பொறுமை மூலமா எங்க நாட்டில் வந்து ஒரு ஸ்டேபிளான சொசைட்டிக்கான அடித்தளத்தை வந்து உருவாக்க முடிஞ்சிச்சு. இந்த வேலையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய சேலஞ்சஸை எங்களால் வந்து பார்க்க முடியுது. அதை பற்றி நாங்கள் வந்து யோசிக்க ஆரம்பித்தோம். என்ன காரணத்துக்காகண்டா ஹியூமனிட்டிக்கு தேவைப்படக்கூடிய லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் வந்து கிடைக்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பித்தோம். இந்த டயத்தில் நாங்கள் வந்து பூமியை வந்து ஹீல் பண்ண ஆரம்பித்தோம். அதோட சேர்த்து எங்களை நாங்களே வந்து ஹீல் வந்து பண்ணிக்கிட்டோம். இந்த வரலாறுல இந்த நேரத்தில் ஹியூமனிட்டி வந்து ஒரு புதிய லெவலுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுது, அதோடைய ஹையர் மாரல் கிரவுண்டை வந்து ரீச் ஆக போகுது. இந்த நேரத்தில் நம்மளுடைய பயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நம்பிக்கை வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும். அதுக்கான நேரம் இதுதான். த நார்வேஜியன் நோபல் கமிட்டி இப்போ உலகத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய சவாலே வந்து வச்சிருக்காங்க. ஈக்வைட்டபிள் டெவலப்மெண்ட் இல்லைண்டா பீஸ் வந்து கிடைக்காது. அதே மாதிரி சஸ்டைனபிள் மேனேஜ்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் இல்லைண்டா கட்டாயம் வந்து டெமோக்ரட்டியும் ஒரு பீஸ்ஃபுல் ஸ்பேஸையும் வந்து உருவாக்க முடியாதுன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு மாத்தாய் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து எல்லா லீடர்ஸையும் வந்து கூப்பிடுறேன், குறிப்பிட்டு ஆப்பிரிக்கன் லீடரை வந்து நான் வந்து கூப்பிடுறேன். நீங்க வந்து என்ன பண்ணணும்டா உங்க சிட்டிசன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்பேஸை வந்து உருவாக்கி கொடுங்க, அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி வந்து வளரட்டும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதோட சேர்த்து மாத்தாய் ஒரு ரெக்வஸ்டும் வந்து வைக்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய ஃபெல்லோ லொரேட்டான ஆங் சாங் சூக்கி அவங்கள வந்து விடுதலை வந்து பண்ணுங்க, அவங்க வந்து அவங்களுடைய பர்மா மக்களுக்கான பீஸ் டெமோக்ரஸிக்காக வந்து அவங்களுடைய ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணட்டும்ன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா மாத்தாய் வந்து யங் பீப்புள்ஸை வந்து கூப்பிடுறாங்க. யங் பீப்புள்ஸ் எல்லாரும் வந்து ரொம்ப கமிட்டடா இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்ல எல்லாம் வந்து வேலை செய்யணும். அப்பதான் வந்து லாங் டேர்ம் ட்ரீம்ஸ்லாம் வந்து அச்சீவ் பண்ண முடியும். உங்களுடைய எனர்ஜியை வந்து கிரியேட்டிவிட்டியா வந்து மாத்துங்க. அப்பதான் வந்து ஒரு சஸ்டைனபிள் ஃபியூச்சரை வந்து நம்மளால வந்து உருவாக்க முடியும். யங் பீப்புள்ஸ்லாம் வந்து உங்க கமிட்டியோடைய உங்க கம்யூனிட்டியோடைய ஒரு கிஃப்டா தான் நீங்க வந்து இருக்கீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட் மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டெவலப் ஆகுறதுக்காக நான் வந்து வான்காரி மாத்தாய் ஃபவுண்டேஷன் வந்து உருவாக்கி இருக்கேன். இந்த விஷயங்கள்லாம் வந்து கண்டினியூ வந்து ஆகணும், இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும்ன்ற மாதிரி மாத்தாய் வந்து சொல்றாங்க. அவங்களுடைய ஸ்பீச்சை எப்படி வந்து கன்க்ளூட் பண்றாங்கன்னா, அவங்களுடைய சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி கன்க்ளூட் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓடை வந்து இருந்துச்சு. அதுல இருந்து தான் எங்க அம்மாவுக்காக நான் தண்ணி வந்து புடிச்சிட்டு போவேன். அந்த ஓடையில ஓடுற தண்ணியை நான் அப்படியே டைரக்டாவே வந்து குடிப்பேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன
புற்கள்ல வந்து தவளையோட முட்டை வந்து இருக்கும். நான் அதை வந்து என்ன நினச்சிக்கிறேன் வேண்டாம், பாசின்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து அதை வந்து தொடுவேன். தொட்டோன்னே அது வந்து உடஞ்சிரும். கொஞ்ச நேரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய அறத்தவளைகள் வந்து அப்படியே அந்த சுத்தமான தண்ணியில் அப்படியே வந்து நீந்தி வந்து போகும். அந்த மாதிரி உலகத்தை தான் என்னுடைய பேரண்ட்ஸ் எனக்கு வந்து கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு 50 வருஷம் கழிச்சு அந்த ஓடையை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து காஞ்சு போயிருக்கு. தண்ணிக்காக அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப தூரம் வந்து நடந்து போகிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு கிளீனான வாட்டர் வந்து கிடைக்கல. இப்போ இருக்க குழந்தைகள் என்ன மாதிரி விஷயத்த வந்து தொலைச்சிட்டாங்க, அந்த விஷயம் அவங்களுக்கு வந்து தெரியவே இல்லை. இப்போ நம்மளுடைய சேலஞ்ச் வந்து என்னதுண்டா, அந்த அறத்தவளைகள் நிறைஞ்ச உலகத்தை நம்மளுடைய குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கணும். ஒரு அழகான உலகத்தை, ஒரு அற்புதமான உலகத்தை நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாம தான் வந்து கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லி அவங்களுடைய ஸ்பீச்சை வந்து கன்க்ளூட் பண்ணுறாங்க வான் ஹாரி.